हरिओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भाम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवती अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भगवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। मूकं करोति वाचालम् अंगुं लङ्घयते गिरिम् यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் கொடுக்குறாரு. எப்போ எல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் தர்மப்படி நடக்கிறானோ அப்பெல்லாம் அவன் பகவான் கிட்ட சரண்டர் ஆயிடுறான்னு அர்த்தம் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் விஷயத்த அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு. இப்போ தர்மப்படி வாழறதுதான் நாம நம்மளோட வில்ல பகவான் கிட்ட சரண்டர் பண்றோம் அப்படின்னு அர்த்தமாகுது. இப்போ பகவான் கிட்ட வில்ல சரண்டர் பண்றோம் அப்படின்னு சொல்றதுனால நம்மளுடைய வில்ல நாம லூஸ் பண்றோங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ நாம தான் விருப்பப்பட்டு தர்மப்படி நான் வாழணும்னு டிசைட் பண்றேன். அந்த சாய்ஸ்ல நான் தான் சூஸ் பண்றேன். அதனால என்னோட வில்ல நான் லூஸ் பண்றேன் அப்படிங்கிற பாயிண்டே அங்க வராது. நம்மளுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. ராகத்வேஷப்படியும் நாம நம்மளுடைய ஆக்ஷனை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் ஆனது இருக்கு. அப்போ நாம தர்மத்தை பத்தி கவலைப்படாம என்னுடைய ராகத்வேஷத்தை படிதான் நான் என்னோட ஆக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு நாம பண்ணோம்னா என்ன அர்த்தமாகிறது? நம்ம பகவானோட சைடு இல்ல, பகவானோட அலைன்ல நாம இல்ல அப்படின்ற அர்த்தம் ஆகுது. அப்ப டீச்சிங் இங்க என்ன அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஃப்ரீ வில் அப்படிங்கிறது உண்டு. கர்மண்யேவ அதிகாரஸ்தே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த வில்ல பயன்படுத்தி நாம நம்மளுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அது என்ன பண்ணணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணலாம். அப்போ அது எதிர் தர்மா ஆக்ஷனா இருக்கலாம் ஆர் அதர்மா ஆக்ஷனாகவும் இருக்கலாம். அர்ஜுனனை எடுத்துட்டோம்னா அர்ஜுனனுடைய ராகத்வேஷம் என்ன சொல்றது அப்படின்னா யுத்தம் பண்ணாம அப்படியே நீ எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு அவனுடைய ராகத்வேஷம் அவனுக்கு சொல்றது. ஏன்னா அவன் பீஷ்மர்கிட்டையும் துரோணர்கிட்டையும் அவ்வளோ அட்டாச்சா இருக்கான். அப்போ அர்ஜுனனுடைய ஃப்ரீ வில்லுக்கு பார்த்தோம்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் இந்த இடத்துல இருக்கு. ஒண்ணு ராகத்வேஷம் சொல்றது சண்டை போடாத அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா சண்டையெல்லாம் போடாம தப்பிச்சு எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவன் யோசிச்சான். அதாவது காட்டுல போய் பிக்ஷா பண்ணி நம்ம நம்மளுடைய லைஃப லீட் பண்ணலாம் அப்படின்னு அவன் அந்த செகண்ட் சாப்டர்ல பார்க்கணும். அட் த சேம் டைம் அவனுடைய தர்ம ஞானம் இருக்கு இல்லையா, அவனுக்கும் தர்மம் அதர்மம் அதெல்லாம் தெரியும் இல்லையா. அப்போ அவன் தர்ம ஞானம் சொல்றது நீ தர்ம யுத்தம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அவனுடைய ஃப்ரீ வில்லுக்கு இப்ப ரெண்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அவனுக்கு முன்னாடி ஆக்சுவலி இருக்கு. இப்ப ராகத்வேஷ பேஸ்டு யுத்தத்தை பண்ணாம எஸ்கேப் ஆயிடலாம்.
தர்மா பேஸ்ட் என்னது, யுத்தத்தை கண்டிப்பா அவன் பண்ணி ஆகணும். கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல என்ன அவனுக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா, நீ ராகத்வேஷப்படி நடந்த அப்படின்னு சொன்னா நீ வந்து உன்னுடைய ஃப்ரீ வில்ல ப்ராப்பரா யூஸ் பண்ணலன்னு அர்த்தமாகிறது. அதுதான் வந்து பகவான் அவனுக்கு கொடுக்குற அட்வைஸ். இப்போ ஃப்ரீ வில்ல நீ ஆக்சுவலி அபியூஸ் பண்ற அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்ப நம்ம ஃப்ரீ வில்ல அபியூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய வாழ்க்கையில டவுன்ஃபால் ஏற்படும். வாழ்க்கையில நாம முன்னேறவே முடியாது, நம்ம ரொம்ப கீழ் நிலைமைக்கு நாம போயிடுவோம். அதுவும் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் இல்லையா. நான் வந்து வாழ்க்கையில முன்னேறினவா முன்னேறக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய சாய்ஸ், நம்மளுடைய சாய்ஸ் தான். பகவானால எந்த ஹெல்ப்பும் வந்து அவரால் ஆக்சுவலி பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து தன்னோட வாழ்க்கையோட டவுன்ஃபால அவளே தான் முடிவு பண்ணிக்கிறான். இப்ப ராவணனே எடுத்துக்கலாம். ராவணன் வந்து அவனுடைய வாழ்க்கையுடைய முடிவை யார் தேடிண்டா, ராவணன் தேடிண்டானா பகவான் வந்து தேடி கொடுத்தாரா, ராவணனே தான் டிசைட் பண்ணிட்டான். கம்சன் அவனும் வந்து அவனுடைய டவுன்ஃபால அவனே தான் வந்து தேர்ந்தெடுத்தான், அவனோட அழிவை அவனே தேடினான். இப்ப அர்ஜுனனுக்கு சாய்ஸ் இருக்கு அதே மாதிரி. இப்போ அவன் சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இப்போ இருக்கான். அதனால கிருஷ்ணர் வந்து இப்போ அவனுக்கு அட்வைஸ் பண்றாரு, அர்ஜுனா நீ உன்னோட ஃப்ரீ வில்ல அப்யூஸ் பண்ணிடாத, நீ தர்மப்படி உன்னுடைய ஆக்ஷனை சூஸ் பண்ணு. அந்த ஆக்ஷன் வந்து எப்படிப்பட்ட ஆக்ஷன், இப்போ அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அவன் பண்ண வேண்டிய ஆக்ஷன் கண்டிப்பா ரொம்ப ஒரு ஹிதமான ஆக்ஷன்லாம் கிடையாது. அதாவது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனால அந்த வேலையை பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிறது வார், யுத்தம் பண்ணணும். அப்போ ஒரு அன்பிளசன்ட் ஆக்ஷன் தான் அவன் பண்ண வேண்டிய விஷயமா இந்த இடத்துல இப்ப இருக்கு. அந்த டியூட்டி வந்து அன்பிளசன்ட் டியூட்டி தான். நம்மளோட சொந்த மக்களையே நீ வந்து இப்போ கொலை பண்ணணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நீ வந்து அட்டாச்மெண்ட் பேஸ்ட் டெசிஷனை எடுக்காத அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஏன்னா தர்மியாதி யுத்தா ஸ்ரேயோன்யது சத்ரியஸ்யன வித்யதே. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய இன்டெலெக்ட் இருக்குல்ல, அந்த இன்டெலெக்ட் வந்து கன்வின்ஸ் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னா, அதாவது என்ன நடந்தாலும் நான் தர்மப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை வந்து லீடு பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய இன்டெலெக்ட் வந்து கன்வின்ஸ் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரலாவே நம்மளுடைய இமோஷனல் விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து சப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய இன்டெலெக்ட் வந்து என்ன சொல்றதோ அதை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நாம வாழ்வோம். என்னதான் அந்த வேலை வந்து ரொம்ப பெயின்ஃபுல் டியூட்டியா இருந்தாலும் நாம என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய இமோஷன் சொல்றத வந்து சப்ரெஸ் பண்ணிடுவோம். சொல்றதை கேட்காம புத்தி என்ன சொல்றதோ அதை கேட்டு நாம நடப்போம். அப்போ தார்மிக் ஆக்ஷன் பண்றது வந்து நாம நம்மளுடைய வில்ல பகவானோட வில்லோட சரண்டர் பண்றோம் அப்படின்னு அர்த்தமாகுது. அப்படி பண்ணானா நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் growth கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத கிருஷ்ணர் வந்து இங்க எம்பசைஸ் பண்றாரு. சோ தர்மப்படி நடக்கிறது தான் வந்து வில்ல ப்ராப்பரா யூஸ் பண்றது ஆகுது. அதுவேதான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் growthையும் வந்து கொடுக்க போறது. அப்போ அதர்மமா நடக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல அதர்மம் எது, ராகத்வேஷத்தை அலோவ் பண்ணாம இருக்கிறது இல்லையா. அலோவ் பண்ணிட்டானா அது அதர்மம் ஆயிடும். சோ அப்படி நடந்தா ஃப்ரீ வில்ல வந்து அர்ஜுனன் என்ன பண்றான், ப்ராப்பரா யூஸ் பண்ணாம அபியூஸ் பண்றான்ற அர்த்தம் ஆயிடுது. அப்போ தர்ம அதர்ம பேஸ்ட் ஆக்ஷன் வந்து நம்ம ஃப்ரீ வில் யூஸ் பண்ணி நாம பண்ணலாம். இப்ப இதையேதான் இன்னொரு லாங்குவேஜ்ல சொன்னோம்னா பகவான் கிட்ட நாம சரண்டர் ஆயிடுறோம், சரணாகதி பண்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய தர்மப்படி நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்தாலே நம்ம பகவானுக்கு ஆக்சுவலி சரணாகதி பண்றோம் அப்படிங்கிற அர்த்தம் ஆகும். இதுதான் ரியல் டிவோஷன். எது உண்மையான பக்தி அப்படின்னா இப்படி வாழறது பேரு தான் உண்மையான பக்தி. இங்கதான் வந்து கர்ம யோகமும் பக்தியும் வந்து மர்ஜ் ஆகிறத நாம வந்து பார்க்கலாம். அப்போ ஒரு உண்மையான கர்ம யோகி இருக்காங்க. கர்ம யோகி எப்படி இருப்பான், அவனுடைய வேலை எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஈஸ்வர பிரதானமா தான் அவனுடைய ஒர்க் எல்லாமே இருக்கும். அப்போ ஆப்வியஸா அவன் வந்து தர்மப்படிதான் அவனுடைய வாழ்க்கையை வந்து அவன் லீடு பண்ணி ஆகணும். அப்போ ஒரு கர்மயோகி என்ன பண்றான், எப்பயுமே தன்னோட வில்ல பகவானோட வில்லோடையே வந்து அலைன் பண்ணி தான் அவனோட லைஃபை லீட் பண்றான். இப்போ ஆல்ரெடி அவன் வந்து தன்னோட வில்ல பகவானோட வில்லோட சரண்டர் பண்ணிட்டான். அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா சரண்டர் பண்ணோம்னா அது சப்ரஷன் ஆயிடும். ஆனா அறிவுல புரிஞ்சுட்டு அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி நாம வந்து அந்த மாதிரி பண்றதுதான் நம்ம டிவோஷன் அப்படின்னு சொல்றோம், பக்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப born அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி அது வந்து ரியல் பக்தி. இப்போ வந்து டிராபிக் சிக்னல் இருக்கு. அந்த டிராபிக் சிக்னல்ல வந்து
வயலேட் பண்ணி போறேன் அப்படின்னு சொன்னா என்னை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் இல்லை. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இப்ப எனக்கு சாய்ஸ் இருக்கு. நான் வந்து டிராபிக் சிக்னலை வயலேட்டும் பண்ணலாம், இல்ல நின்று அதை வந்து ஒழுங்கா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியும் போலாம். பட் ஆள் இல்லைங்கிறதுனால நான் வயலேட் பண்ணி போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா வேற திடீர்னு போலீஸ்காரன் வந்து என்ன பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா நான் வந்து சப்ரஸ் பண்றேன்னு அர்த்தம். என்னுடைய வில்ல சப்ரஸ் பண்ணி நான் வந்து அந்த வேலையை வந்து ஆக்சுவலி பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதே யாரும் இல்லைன்னா கூட நான் வந்து இந்த டிராபிக் சிக்னல்ல வெயிட் பண்ணி நியாயமா நடந்து தர்மப்படி போறேன் அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், வாலண்டரியா நான் வந்து என்னோட வில்ல பகவானோட வில் கிட்ட சரண்டர் பண்ணிருக்கேன். அப்ப இந்த மாதிரி சரண்டர் பண்றது பேரு பக்தி. அதனால வந்து ஒரு ட்ரூ கர்மயோகி ஆப்வியஸா எப்படி இருப்பான்னா பக்தனாக தான் அவன் இருப்பான். ஏன்னா கர்மயோகி வந்து 24/7 தர்மப்படிதான் அவனுடைய வாழ்க்கைய வந்து லீட் பண்ணுவான். அப்படின்னா ஆல் த டைம் அவன் வந்து தன்னோட வில்ல வந்து பகவான் கிட்ட சரண்டர் பண்றான். தன்னோட ராகத்வேஷத்தை அவன் வந்து கண்டுக்கிறதே இல்லை. அவன் ராகத்வேஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி அவன் யோசிக்காம எது தர்மமோ அதை மட்டும்தான் அவன் வந்து பண்ணுவான். இப்போ தர்மம் அப்படின்னாலே பகவான் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் தி டெபினிஷன் ஆஃப் பகவான்னா தர்மா தான் வந்து பகவான். அதனால ஒவ்வொரு கர்மயோகியுமே வந்து ரியல் பக்தாவா ஆகிறான். சோ கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா நீயும் பக்தனாயிடு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றார். அப்ப துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரதம் ச கர்ணம் ததான்யானபி யோத வீரான் மயா ஹதாம்ஸ்வம் ஜஹிமா வியதிஷ்டஹ யுத்யஸ்வ ஜேதாசி ரணே சபத்னான். அப்போ ஆனா வந்து நம்ம தர்மப்படி ஆக்ஷன் பண்றது அப்படிங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட் இல்லையா? டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் தான். இப்போ பீஷ்மரையும் துரோணரையும் வந்து கொலை பண்ணணும், யுத்தத்துல வந்து அவளை வந்து பினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஆனா என்ன பண்றது, பண்ணிதான் ஆகணும். ஏன், அவ எல்லாருமே வந்து எந்த சைடு இருக்கா, அதர்மத்தோடைய சைடுல இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு இந்த வேலை கண்டிப்பா பண்ணியே தான் ஆகணும். அதனால வந்து அர்ஜுனன் வந்து அவனுடைய இமோஷன்ஸ்க்கு இங்க இடம் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம எல்லாருமே ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா மனோமய கோஷா அப்படின்னு ஒரு கோஷா இருக்குல்ல, எங்க படிச்சிருக்கோம் மனோமய கோஷா? தத்துவபோதத்துல படிச்சிருக்கோம். அந்த மனோமய கோஷா சொல்றத கேட்க கூடாது. விஞ்ஞானமய கோஷா வந்து என்ன சொல்றதோ அதை கேட்டுதான் நாம வந்து ஆக்ஷன் பண்ணணும். அப்ப இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து ஆக்ஷனை வந்து டாமினேட் பண்ணணும், நம்மளுடைய விஷயத்த வந்து டாமினேட் பண்ணணும். அப்ப துரோணரை நீ வந்து கண்டிப்பா பினிஷ் பண்ணியே தான் ஆகணும், பீஷ்மரை வந்து நீ பினிஷ் பண்ணி தான் ஆகணும். ஜெயத்ரதனை, அவனுக்கு ஜெயத்ரதனை கொலை பண்றது ஒரு பெரிய இதுவா இருக்காது, அவனுக்கே ஓகேவா இருக்கும். இப்போ அர்ஜுனனுக்கு வந்து யாரெல்லாம் சொந்தக்காராளோ அவெல்லாம் கிருஷ்ணனுக்கும் சொந்தக்காராளா இல்லையா? ஏன்னா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ரிலேட்டிவ்ஸ் தானே. அப்ப கிருஷ்ணரே வந்து தன்னுடைய சொந்த மாமாவை கொலை பண்ணிருக்காரு, புடிச்சா கொலை பண்ணிருப்பாரு. யாரெல்லாம் அதர்மமா இருக்காளோ அவளை வந்து தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது பகவானுடைய டியூட்டி இல்லையா? அது மாதிரி அர்ஜுனன் வந்து சத்திரியன், சத்திரியனோட டியூட்டி என்ன, தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்றது. அதனால இந்த விஷயம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தாலும் நீ அதை பண்ணித்தான் ஆகணும். கர்ணனை கொலை பண்றது அப்கோர்ஸ் உனக்கு ஒன்னும் பெரிய வேலையா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்க. இப்ப கர்ணம் ததான்யான்யபி ததஹ அன்ய அபி, ததஹன ஆஸ் வெல் ஆஸ் அப்படின்னு அன்ய அபி அப்படின்னா பாக்கி எல்லாரையும், யோத வீரான் அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் வாரியர்ஸ். அப்போ நீ வந்து பாக்கி எல்லா அவ கூட இருக்கிற பாக்கி வீரர்களையும் நீ வந்து கொலை பண்ணி தான் ஆகணும். அந்த ப்ராசஸ்ல வந்து உன்னோட சைடுல இருக்கிற மக்கள்லாம் கூட இறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஜஹி அப்படின்னு சொல்ற, ஜஹினா கில், கொலை பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்ப அவளுக்கான டைம் வந்து இட் இஸ் ஆல்ரெடி கம், அவளோட டைம் முடிஞ்சு போச்சு, அவளோட பிராரப்தம் வந்து முடிஞ்சு போயிடுது. மயா ஹதான் அப்படின்னு சொல்றாரு, அவளோட கணக்கை நான் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஹதான்னா நான் வந்து அவளை ஆல்ரெடி பினிஷ் பண்ணிட்டேன், ஐ ஹவ் ஆல்ரெடி கில்டு. நெக்ஸ்ட் ஜென்மா அவளுக்கு ரெடியா இருக்கு, அதனால நீ வந்து உன்னோட வேலைய பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி நான் அவளை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன், ஜஸ்ட் நீ வந்து அந்த அம்பு விடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை மட்டும் நீ பண்ணு.
மா வியதிஷ்ட அப்படின்னா நீ பயப்படாத அப்படிங்கிற, நீ அப்செட் ஆகாத, இந்த மாதிரி நம்ம பண்ணணுமே அப்படின்னு நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வாழ்க்கை அப்படின்னாலே எப்படி இருக்கும், நிறைய பிடிக்காத விஷயம் பண்ணணும், அப்பவாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதெல்லாம் யாரு அதெல்லாம் டிசைட் பண்ணினா, அதுக்கும் காரணம் நாம தான். நம்மளுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான் இப்ப நம்மளுடைய ஃபியூச்சர்ல இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயத்த நாம பண்ண வேண்டியிருக்கும். மா வியதிஷ்ட வருத்தப்படாத, யுத்தியஸ்வ, யுத்தியஸ்வனா சண்டை போடு, அந்த போர்ல போய் நீ பார்ட்டிசிபேட் பண்ணு. ஏன்னா நீ சத்திரியன். இப்ப இதே அர்ஜுனன் ஒரு பிராமணனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சண்டையெல்லாம் நடக்கிறதுன்னா சண்டையிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மரத்தடியில உட்காந்துன்னு ஜபமோ பாராயணமோ பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அர்ஜுனன் சத்திரியன் ஆயிட்டான். அதனால அவன் சண்டை போட்டே ஆகணும். இப்ப போலீஸ் வேலையில சேர்ந்துட்டு எனக்கு துப்பாக்கியை பார்த்தா மயக்கம் வரும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப போலீஸா இருந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால நீ சத்திரியனா இருக்க, உன்னோட டியூட்டியே தர்மத்தை ரட்சிக்கிறது தான் உன்னோட டியூட்டி. சதாத்ராயதே சத்திரியா, சொசைட்டிய அதர்மத்தில இருந்து காப்பாத்துறது சத்திரியனோட டியூட்டி. சதம்னா அதர்மம் அப்படின்னு அர்த்தம். சோ யுத்தியஸ்ய, நீ சண்டை போடு, யுத்தம் பண்ணு. ஜேதாசி அப்படின்னு சொல்ற, ஜேதாசினா நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப, உனக்குதான் விக்டரி அப்படின்னு சொல்ற. அதான் உன்னோட எனிமீஸ நீ கண்டிப்பா ஜெயிச்சுடுவ. சபத்னா எனிமீஸ் அப்படின்னு அர்த்தம். சபத்னா ஜேதாசி, உன்னோட எனிமீஸ நீ ஜெயிப்ப. ரணேனா அந்த பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். அந்த வார், அந்த யுத்த பூமியில நீ உன்னோட எனிமீஸ நீ கண்டிப்பா தோக்கடிச்சுடுவ. ஏன் அப்படி சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னா, செகண்ட் சாப்டர்ல அர்ஜுனனுக்கு இந்த டவுட் இருந்தது. என்ன சொன்னானா, சைத்தத் வித்ம கதரன்னோ கரீயஹ யத்வா ஜயேம யதி வானோ ஜயேயுஹு யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ தேவஸ்திதா பிரமுகே தார்தராஷ்டாஹ. அப்ப எனக்கு தெரியல நாம ஜெயிப்போமா இல்ல அவளுடைய சைடு ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இந்த இடத்துல அவன் டவுட்டை எக்ஸ்பிரஸ் பண்றான். அந்த டவுட்டுக்கு பகவான் இந்த இடத்துல ஆன்சர் பண்றாரு. கண்டிப்பா நீ தான் உன்னுடைய எனிமீஸ ஜெயிக்க போற, நீ தான் ஜெயிக்க போற. ஏன் நீ தான் ஜெயிக்க போறேன்னு சொல்றாரு? அர்ஜுனன் ரொம்ப பவர்ஃபுல் வாரியர்னால ஜெயிக்க போறேன்னு சொல்றாரா? எதனால சொல்றாரு? அர்ஜுனன் தர்மத்தோட சைட்ல இருக்கிறதுனால நீ தான் கண்டிப்பா ஜெயிக்க போற அப்படின்னு கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றது? ஸ்லோகம் படிச்சுப்பா. பேஜ் நம்பர் 167, ஸ்லோகம் நம்பர் 35. சஞ்சய உவாச்ச ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர்வேபமானः கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் சதத்கதம் பீத பீத பிரணம்ய. இப்ப கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணார் இல்லையா? அதுக்கு முன்னாடி 3 ஸ்லோகங்கள்ல அவனுடைய டவுட், அதாவது அவன் என்ன கேள்வி கேட்டான், நீ யாரு, அப்புறம் உன்னுடைய ஃபங்க்ஷன் என்ன, நீ என்னதான் வேலை பண்ற அப்படின்னு கேட்டான் இல்லையா? அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்லி முடிச்சுட்டார். அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். ஆன்சர் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு அர்ஜுனனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அந்த பதிலுக்கு அவன் மறுபடியும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றான், அதுதான் இப்போ இந்த ஸ்லோகமா இருக்கு. அர்ஜுனனுக்கு இப்ப புரிஞ்சிடுது. என்ன புரிஞ்சிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜனங்களுடைய சந்தோஷத்துக்கோ துக்கத்துக்கோ பகவான் காரணம் இல்லை அப்படிங்கிற விஷயம் இப்ப அர்ஜுனனுக்கு நன்னா புரிஞ்சிடுது. அர்ஜுனனுக்கு புரிஞ்சிடுதுன்னா யாருக்கு புரிஞ்சிருக்கணும்? நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும். அப்ப கிருஷ்ணர் யாரு அப்படின்னா ஜஸ்ட் கர்ம பல தாதா இல்லையா? நம்மளுடைய ஆக்ஷனோட ரிசல்ட், அந்த விஷயத்த ரிசல்ட்ட கொடுக்கிறவர் மட்டும்தான் அவர்.
இப்ப வந்து கிருஷ்ணர் எப்படி அப்படின்னா ஜட்ஜு மாதிரி. ஜட்ஜுலாம் என்ன பண்ணுவா, கோர்ட்ல ஜட்ஜ் இருப்பாங்க, என்ன பண்ணுவா, ஒரு பர்சனுடைய சஃபரிங்க்கோ என்ஜாய்மெண்ட்டுக்கோ ஜட்ஜு காரணமா இருக்க முடியாது. இப்போ ஒருத்தனை தூக்கி ஜெயில போடுறா அப்படின்னா ஜெயில அந்த பர்சன் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஜட்ஜ் எப்படி காரணமா இருக்க முடியும்? ஏன் அந்த பர்சன் ஜெயில இருக்கான்? அவனுடைய பாஸ்ட் ஆக்ஷன்னால அவன் வந்து ஜெயில இருக்கான். அதுக்கு வந்து அங்க அவன் துன்பப்படுறான் அப்படின்னா அதுக்கு வந்து ஜட்ஜு தான் காரணம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அந்த பர்சனே தான் அவனோட ஓன் ஆக்ஷனுக்கு காரணமா இருக்காரு. அதுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் தான் அது. அப்போ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆளாளுக்கு கரெக்டா அவளுடைய கர்ம பலன் வந்து போய் சேரறதா அதை பாக்குறது மட்டும்தான் பகவானுடைய வேலையா இருக்கு. அப்போ ஜட்ஜ் வந்து என்ன பண்றாரு, அந்த பர்சனுக்கு கரெக்டா பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதா அப்படிங்கறத என்ஷூர் பண்றாரு இல்லையா? அதே மாதிரி பகவானும் வந்து அவளுடைய கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி அது சந்தோஷமோ இல்ல துக்கமோ அது வந்து கரெக்டா போய் சேரறதா அப்படிங்கறத பகவான் வந்து என்ஷூர் பண்றார். அப்போ ஒரு பர்சனுக்கு வந்து பாப பலம் வரணும்னா வந்துதான் தீரும். அதுக்கு பகவான் வந்து எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி அவர் கரெக்டா எல்லாருக்கும் போய் சேரறதான்னு என்ஷூர் பண்றாருல, அது பேரு கம்பேஷன். அதுதான் பகவானுடைய கருணை. இப்ப வந்து நம்மளுக்கு பாவம் பார்த்து ஐயோ இவ வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அந்த பாவ பலத்தை கொடுக்காம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த லா ஆஃப் கர்மாவை வந்து சேஞ்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், அந்த ஒரு பர்சனை வந்து பெனிஃபிட் பண்றதா நினைச்சு பாக்கி இந்த ஹோல் சிருஷ்டியே வந்து இம்பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஹோல் சிருஷ்டிக்கே வந்துடும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அதனால சஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் கீழே விழ போறான்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் கீழே விழ போறான். அந்த பர்சன் நம்ம வந்து நம்மளால காப்பாற்ற முடியல, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கோம், ஆனா அவ கீழே விழ போறதை நம்ம பார்க்கணும். அதனால வந்து பகவான் கிட்ட வந்து இப்ப நம்ம வேண்டிக்கிறோம், அவர் வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு இந்த லா ஆஃப் கிராவிட்டியை கொஞ்ச நேரத்துக்கு வந்து நீங்க ஒரு 2 நிமிஷம் நீங்க அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்களே அப்படின்னு பகவான் கிட்ட வேண்டிட்டோம்னா என்ன ஆகும், அந்த பர்சன் கீழே விழாம இருப்பார். அப்கோர்ஸ் இப்போ அங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சன் அவர் கீழே விழாம இருப்பாரு. பாக்கி பேர்லாம் என்னவா, ஃபேன்ல போய் இடிச்சுப்போம். மத்த பேர் எல்லாம் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருப்போம். அந்த பர்சன் பாவம் காப்பாத்திடுவான் அந்த பர்சனை. ஆனா பாக்கி பேருக்கெல்லாம் வந்து அது ப்ராப்ளத்தை கொண்டு வந்து விட்டுடும். அதனால வந்து இந்த லா ஆஃப் ஆர்டரை வந்து கொஞ்சம் பகவானே நீங்க மாத்துங்கோல, எனக்காக கொஞ்சம் வந்து அதை எனக்கு வந்து இந்த கஷ்டம் வராம நீங்க பாத்துக்கோங்களேன் அப்படியெல்லாம் நம்ம கேட்டோம்னா பகவானால அது பண்ண முடியாது. யாரோ ஒரு சிலருக்கு அது மாதிரி ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு பகவான் நினைச்சு பண்ணாருன்னா பாக்கி பலர் இருக்கா இல்லையா, அவளுக்கு எல்லாருக்கும் வந்து ப்ராப்ளம் வந்துடும். அதனால லா ஆஃப் கர்மா இருந்ததுதான் வேர்ல்டே வந்து இந்த பிரவிருத்தி அப்படிங்கிற விஷயமே வந்து ஆக்சுவலி நடக்கும். இப்ப டிராபிக் சிக்னல்ல வந்து ரொம்ப நேரம் இந்த சிக்னல் போடுறோம், 15 மினிட்ஸ் வந்து நான் நிக்க வேண்டியதா இருக்கு, அதனால நான் வந்து எவ்ரிடே என்னோட ஆபீஸ்க்கு லேட்டா போறேன் அப்படின்றதுனால டிராபிக் சிக்னல்ல தூக்கிடு அப்படின்னு சொன்னா தூக்க முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப வந்து பகவானோட வேலையே வந்து என்னன்னா தர்மத்தை மெயின்டைன் பண்றது. அந்த வேலையை அவர் என்னைக்குமே வந்து தவற விட்டதே இல்லை, ப்ராப்பரா அந்த வேலையை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த விஷயம் வந்து அர்ஜுனனுக்கு இப்ப வந்து புரிஞ்சிடுது. அதனால பகவான் வந்து க்ரூவல் இல்ல அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டான். பகவான் வந்து பார்ஷியல் இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவன் தெரிஞ்சுட்டான். அதாவது சில பேருக்கு மட்டும் இவர் வந்து பார்ஷியலா வந்து சந்தோஷத்தை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டான். சோ என்னுடைய பாப கர்மம் வந்து எனக்கு கஷ்டங்களை கொடுத்தது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும், என்னோட வேலை என்ன அப்படின்னா அதை ரிசீவ் பண்றதுக்கான ஆட்டிடியூட நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுதான் என்னால பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மையை நான் வந்து வளர்த்துக்கணும். அதுவும் எப்படி அந்த கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஃப்ரஸ்ட்ரேஷன் எதுவும் படாம பகவான திட்டாம எனக்கு போய் இந்த கஷ்டத்தை நீ கொடுத்துட்டியே நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லாம நேச்சுரலா அந்த கஷ்டத்தை நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். பகவான் எல்லாம் வந்து வசை பாடாம அந்த கஷ்டத்தை நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பகவானை வந்து நீ ரொம்ப கொடூரமானவன், எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம்லாம் நீ கொடுக்குற அப்படியெல்லாம் சொல்லாம அந்த கஷ்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன பெஸ்ட் மெத்தட் ஆஃப் அக்செப்டன்ஸ், எப்படி பண்ணலாம் அதை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டப்படுறோம்னா ஏன் கஷ்டப்படுறோம், நம்மளுடைய
பாபம் வந்து ரெக்டிஃபை ஆகுது அப்படின்னு அந்த பாப வந்து பலன் கொடுக்கறது அப்படின்னு ஆக்சுவலி அர்த்தமாகுது இல்லையா. அப்ப ஒவ்வொரு வாட்டி கஷ்டப்படும் போதும் ஒரு பாபம் வந்து இப்போ ஓபன் அப் ஆகி அந்த கஷ்டத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கறது. அப்ப நம்ம கஷ்டப்படும் போது எல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாப மூட்டையோட வெயிட்டை வந்து நானு குறைக்கிறேன், ஆர் அந்த வெயிட் வந்து குறையிறது அப்படின்னு நாம வந்து ஒரு வாட்டியும் நினைச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால ஈஸியா அந்த கஷ்டத்தை ஏத்துக்க முடியும். இப்போ வந்து அதே மாதிரிதான் இப்ப நம்ம சந்தோஷப்படுறோம்னு வச்சுக்கோங்க. சந்தோஷம் எதனால ஏற்படுறது? அப்கோர்ஸ் புண்ணிய கர்ம பலன் இல்லையா. அப்ப ஆக்சுவலி வந்து சந்தோஷப்படக்கூடாது. புண்ணியம் ஒர்க் அவுட் ஆகுது, அதனால நான் வந்து ஹாப்பியா எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன்ல நான் இப்ப இருக்கேன்னா ஆக்சுவலி நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஏன் சந்தோஷப்படக்கூடாது? ஏன்னா புண்ணியத்தையும் நம்ம வந்து குறைச்சுட்டே வரோமே. ஆனா நம்ம அதை பத்தி எல்லாம் கவலையே படுறது இல்ல. சந்தோஷமா இருந்தா அவ்வளவுதான். நம்ம புண்ணியத்தை பத்தி கவலைப்படுவோமா, பாபத்தை பத்தி கவலைப்படுவோமா? பாபம் வந்தா மட்டும்தான், கஷ்டப்படும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த தாட் ப்ராசஸே வந்து ஆக்சுவலி ஏற்படுது. சோ அந்த கஷ்டப்படும் பொழுது ஞாபகமா வந்து சந்தோஷப்பட்டுடணும். எதை நினைச்சு சந்தோஷப்பட்டுடணும்? நம்மளுடைய பாபம் வந்து குறையிறது, அதனாலதான் இப்ப இந்த கஷ்டம் நான் வந்து படுறேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா வந்து நம்மளால இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட முடியும். அப்போ அர்ஜுனன் வந்து இத புரிஞ்சுட்டாம பகவான் வந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் கம்பேஷன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுடுது. சோ அந்த கம்பேஷனை வந்து அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படின்னா லா ஆஃப் கர்மாவை மெயின்டைன் பண்றது மூலமா பகவான் வந்து கம்பேஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றார். இப்போ வந்து இங்க ஜென்ரலா வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்து வரலாம். என்ன கொஸ்டின் வரலாம்? நம்மளுக்கு வரலன்னா கூட நாம என்ன பண்ணுவோம்? கொஸ்டினை ரைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சரும் சொல்லுவோம் இல்லையா. இது வந்து கீதாவோட டாபிக் கிடையாது, இருந்தாலும் வந்து நாம இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பகவான் வந்து லா ஆஃப் கர்மாவை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறார் அப்படின்னா நம்ம இந்த பிராய சித்த கர்மா எல்லாம் பண்றோம்ல, அது எல்லாம் வேஸ்டா, யூஸ்லெஸ்ஸா? எல்லாமே வந்து இந்த லா ஆஃப் கர்மா படிதான் நடக்கும் அப்படின்ற பட்சத்துல நான் வந்து எனக்கு கஷ்டம் வந்ததுன்னா நான் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னா இந்த பிராயஷ்சித்த கர்மா அப்படின்னு கூட வேதத்திலேயே இருக்குது. அது வந்து பயனற்றதா? அது எதுக்காக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா பிராயஷ்சித்த கர்மா வந்து யூஸ்லெஸ் கிடையாது. டெஃபினட்டா வந்து அது யூஸ்ஃபுல் விஷயமா தான் இருக்கு. ஏன்னா பிராயஷ்சித்த கர்மாவும் வந்து லா ஆஃப் கர்மா படிதான் வேலை பண்ணும். அதுவும் வந்து அந்த சினாரியோக்குள்ளதான் வந்து வருது. அப்போ பிராயஷ்சித்த கர்மா வந்து எப்பயுமே வந்து வேஸ்ட் ஆகாது. பிராயஷ்சித்த கர்மா அப்படின்னு வந்து நம்ம ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது மூலமா ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு புண்ணியத்தை ப்ரொடியூஸ் பண்றோம். நம்ம பண்ற பிராயஷ்சித்த கர்மா என்ன பண்றதுன்னா ஒரு புண்ணியத்தை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது. அதாவது ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு பாபம் இருக்கு, அந்த பாபத்தை வந்து நானு போக்குறதுக்காக ஒரு பிராயஷ்சித்த கர்மா பண்றேன். அப்ப அந்த பிராயஷ்சித்த கர்மா பண்ணும் பொழுது ஆக்சுவலா என்ன பண்றோம்னா அதுக்கு அந்த பாபத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு புண்ணியத்தை நாம வந்து இப்போ கிரியேட் பண்றோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு கல்லை தூக்கி மேல போடுறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கல்லு வந்து மேலேந்து கீழே விழும். எங்க விழும்? நம்ம தலையிலே விழும். அது தெரியுமா உங்களுக்கு? நாம வந்து இங்கே நின்றுட்டு கல்லு தூக்கி போட்டோம்னா கரெக்டா அது நம்ம தலையில தான் விழும் இல்லையா. இப்ப அது என் தலையிலே விழட்டும், நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்தையே நம்ம நிக்கணுமா? அப்படின்னா நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இன்னொரு ஒரு கல்லை தூக்கி மேல போடலாம். அப்படி போடும் பொழுது அந்த ஆல்ரெடி கீழே விழுந்துட்டு இருக்கேன் அந்த கல்லை வந்து நான் போடுற கல்லு கீழே விழாம நியூட்ரலைஸ் பண்ணலாம், ஆர் என் தலையில விழாம அது வந்து தடுக்கலாம் இல்லையா. அப்போ நாம பண்ற பிராயச்சித்த கர்மா என்ன பண்றது? எக்ஸாக்டா வந்து ஒரு ஆப்போசிட் புண்ணியத்தை வந்து அது ப்ரொடியூஸ் பண்றது இல்லையா. இப்ப வந்து எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, சம் அலர்ஜி, ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து அலர்ஜி அப்படின்னா நான் வந்து அந்த அலர்ஜியோடய என் வாழ்க்கைய வந்து காலம் தள்ளணும் அப்படின்னு எங்கேயாவது அர்த்தம் இருக்கா? என்ன பண்ணுவோம்? எனக்கு அலர்ஜி அப்படின்னா டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த அலர்ஜிக்கு ஒரு கவுண்டர் மெடிசன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு சாப்பிட்டு நம்ம உடம்ப வந்து நம்ம சரிப்படுத்திப்போம் இல்லையா. அப்போ பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆகாமிய ப்ரொடியூஸ் பண்றது இல்லையா. அதுவும் வந்து புண்ணியமா வந்து ப்ரொடியூஸ் பண்றது. இப்ப அந்த ஆகாமி வந்து
இந்த பிராரப்தத்தை நியூட்ரலைஸ் பண்ற கேப்பபிலிட்டி அந்த ஆகாமிக்கு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இதுதான் விஷயம். அப்போ சப்போஸ் யாராவது பிராயச்சித்தம் பண்ணியும் என்னுடைய லைஃப் இப்படியே தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம போட்டோம் இல்லையா ஒரு கல்லு, எப்பயோ போட்டோமே ஒரு கல்லு, அது எவ்வளவு பெரிய கல்லுனா பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டிருக்கோம். இப்ப என்ன பண்றோம்? குட்டியா ஒரு கல்லு, அந்த ஜல்லிலாம் இருக்குமே, குட்டி கல்ல தூக்கி இப்படி போட்டா இந்த பெரிய கல்ல இந்த கல்ல என்ன பண்ண முடியும்? குட்டி கல்லு ஒண்ணுமே பண்ண முடியாது. மீட்டியராய்ட் மாதிரி ஒரு பெரிய விஷயத்த முன்னாடி பண்ணிட்டு இப்ப குட்டியா தூக்கி போட்டு அது போயிடணும்னா எப்படி போகும்? போகாது இல்லையா? அப்போ பிராயச்சித்தம் பிராரப்தத்தை நியூட்ரலைஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது அது ரெண்டுத்தோடைய கோர்ஸோடைய ரிசல்ட்டா இருக்கு. அது ரெண்டுமே சேர்ந்துதான் ஆக்சுவலி அதை டிசைட் பண்றது. இப்ப டாக்டர் கிட்ட போறோம், ஏதோ டாக்டர் எனக்கு இந்த வியாதி சரியா போகுமா போகாதா அப்படின்னு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப டாக்டர் என்ன பண்ணுவார்? முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வியாதின்னு டாக்டர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணாதான் அது சரியா போகுமா போகாதா அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் அலர்ஜின்னு பார்த்தோம்ல, இந்த மாதிரி நான் கத்திரிக்காய் சாப்பிட்டேன், எனக்கு ஒத்துக்கல, அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் என்ன பண்ணுவார்? இந்த மருந்து சாப்பிட்டு சரியா போயிடும், இனிமே நீ கத்திரிக்காய் சாப்பிடாம பார்த்துக்கோ, இல்ல குறைச்சி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல. இல்ல ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்துக்கு போனா டாக்டர் என்ன பண்ணுவார்? ஒரு சர்ஜரி டேட் பிக்ஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த விஷயம் சால்வ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சில டிசீஸ்லாம் இருக்கு. இப்ப இந்த பிபி, சுகர், இதுக்கெல்லாம் நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா டாக்டர் என்ன பண்ணுவார்? மருந்து எழுதி கொடுப்பார். டாக்டரால கம்ப்ளீட்டா பிபியும் சுகரையும் கியூர் பண்ண முடியுமா? அப்ப என்ன பண்ணலாம்னா சில டிசீஸ நம்ம மேனேஜ் பண்ணலாம். அதாவது மருந்து நான் என் வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கணும், ஆனா அந்த வியாதி என்னோட லைஃப் எல்லாம் கில் பண்ணிடாது. அதாவது என்னோட உயிருக்கு ஆபத்தா அப்படின்னா உயிருக்குலாம் ஆபத்தெல்லாம் கிடையாது, நான் மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தா என்னால மேனேஜ் பண்ணிட முடியும். இது ஒரு மாதிரி மீடியம் டைப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தெரியவே இல்லை, லாஸ்ட்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப போய் டாக்டர் கிட்ட போனா டாக்டரால என்ன பண்ண முடியும்? டாக்டரால எதுவுமே பண்ண முடியாது. டாக்டர் என்ன சொல்லுவார்? இன்னும் 3 monthsோ 6 monthsோ எவ்வளவு நாளைக்கு இருக்காளோ அவளை நிம்மதியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவா இல்லையா? அப்போ ஒரு இண்டிவிஜுவல் கேஸுக்கும் 3 விதமான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு. அப்ப டோட்டல் கியூர் இல்ல மேனேஜ் பண்ணலாம், இல்லைன்னா ஹெல்ப்லெஸ் கேஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம பிராரப்தமும் நம்மளுக்கு 3 டைப்ல வருது. ஒண்ணு வீக் பிராரப்தம், இன்னொன்னு மீடியம் பிராரப்தம், இன்னொன்னு ஃபுல் ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு. அப்ப ஒவ்வொரு பிராரப்தமும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேகோட தான் ஆக்சுவலி நம்ம கிட்ட வருது. அப்ப பிராரப்தத்தை மாத்த முடியுமா முடியாதா அப்படிங்கறத யூனிஃபார்ம் ஆன்சர் நம்மளால கொடுக்க முடியாது. அப்ப பிராரப்தம் அப்படிங்கிறது ஆக்சுவலி குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் கர்மா இல்லையா? எப்பயோ பண்ணினதோட விஷயத்தை தானே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அப்போ என்ன 3 டைப் ஆஃப் பிராரப்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு துர்பலம், அது வீக் பிராரப்தம். இன்னொன்னு மத்தியம பிராரப்தம். இப்ப இந்த துர்பலம் அப்படின்னா ஜஸ்ட் பிராயச்சித்தம் பண்ணினாலே நம்மளால அந்த பிராரப்தத்துல இருந்து வெளியில வந்துட முடியும். இப்ப மத்தியம பிராரப்தம் இருந்தது அப்படின்னா டோட்டலா ரிமூவ் பண்ண முடியாது, ஆனா அதோட வச்சுட்டு நம்மளால நம்மளோட லைஃப மேனேஜ் பண்ணிட முடியும். பிரபல பிராரப்தம், அதாவது ஹெல்ப்லெஸ் நேச்சர். பிரபலம் அப்படின்னா ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. என்ன பிராயச்சித்தம் பண்ணினாலும், தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த பிராரப்தத்தை நாம அனுபவிச்சே ஆகணும். இப்ப இந்த கிரேட்டஸ்ட் டிராஜடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிராரப்தம் நம்மளுக்கு ஏற்படும் பொழுது அது எந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. வரும்போதே அது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்ததுன்னா நம்மளுக்கு வசதியா இருக்கும். இதோ பாரு
நான் துர்பலம் வந்திருக்கேன், மத்தியமம் வந்திருக்கேன் அப்படின்னா, இப்ப வந்து நான் பிரபல பிராரப்தமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணலாம்? செவனேன்னு உட்காந்துக்கலாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா என்ன பண்ணாலும் வந்து ஒன்னும் நடக்க போறது இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி அது அதிருஷ்டம். அது வந்து என்ன கேட்டகரின்னு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. எப்ப கண்டுபிடிக்கலாம்? எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், ஓ இது வந்து பிரபல பிராரப்தமா இருந்திருக்கும், அதனாலதான் வந்து என்ன இப்படி அஃபெக்ட் பண்ணிடுது, இல்ல இது மத்தியமம், இல்லைன்னா இது வந்து துர்பலம் அப்படின்னு நாம எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து டிஸ்கஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணலாம். பட் இங்க நாம வந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பீயிங் வேதாந்தின்ஸ் நாம வந்து பிராயஷ்சித்த கர்மாவை என்கரேஜ் பண்றது கிடையாது. இது வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து வரலாம் அப்படிங்கறதுனால வந்து இந்த விஷயம் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. பட் பிராயஷ்சித்த கர்மாவை வந்து நம்ம ஆக்சுவலி டிஸ்கரேஜ் பண்றோம். நம்ம வந்து பிராயஷ்சித்த கர்மா பக்கமே ஆக்சுவலி போக கூடாது. அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா அதை நல்லா குறைச்சிட்டு வர்றதுக்கு நாம ட்ரை பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு சைடு டாபிக் அவ்வளவுதான். இப்போ இந்த பீஷ்மர் துரோணர் இவெல்லாம் வந்து எப்படி இருக்கா அவளுடைய பிராரப்தம் அப்படின்னா, பிரபல பிராரப்தமா இருக்கு. அவளால வந்து இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அவளுடைய முடிவு ஆல்ரெடி டிசைடட். அதனால நீ வந்து அவளை பினிஷ் பண்ணிட அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ அர்ஜுனனோட ஆட்டிடியூட் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 ஸ்டேஜஸ் அவன் போவான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு என்ன இருந்தது, என்ன பாவனா இருந்தது? ஆச்சரிய பாவனா இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் அப்படிங்கிற பாவனா வந்து மாறிட்டு, இப்போ அவனுக்கு என்ன பாவனா இருக்கு அப்படின்னா, அந்த சரண்டரிங் ஆட்டிடியூட், பக்தி அப்படிங்கிற பாவனா வந்து இப்போ அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப இதுதான் வந்து நம்ம ஃப்ரீ வில்ல நம்ம லா ஆஃப் கர்மா கிட்ட சரண்டர் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ பகவான் அப்படின்னு சொன்னாலே ஆர்டர் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வில்ல வந்து ஆர்டர் ஆஃப் கிரியேஷன் கிட்ட நாம வந்து சரண்டர் பண்ணிடணும். அந்த டிரான்ஸ்பர்மேஷனை வந்து இப்போ அர்ஜுனனுக்கு எப்படி நடக்கிறது அதை வந்து சஞ்சயன் வந்து முதல்ல ரிப்போர்ட் பண்றான். அப்புறம் தான் அர்ஜுனன் வந்து அவனுடைய விஷயத்தை நமக்கு சொல்ல போறான். இப்போ சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் வந்து என்ன சொல்ற, கேசவஸ்ய ஏதத் வசனம் ஸ்ருத்வா. அப்ப அர்ஜுனன் வந்து அந்த லாவை வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். பகவான வந்து கொடூரமானவர்னு அவன் கன்சிடர் பண்ணல. இப்ப கம்பேஷனேட் அப்படின்னு வந்து பகவான் கொடூரமானவர் ஆர் பகவான் கம்பேஷனேட் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆக்சுவலி நாம பகவானை ஜட்ஜ் பண்ணி சொல்ற விஷயமா இருக்கு. உண்மையில பார்த்தா பகவான் கம்பேஷனேட்டும் கிடையாது, கொடூரமானவரும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. ஏன்னா அவரே வந்து ஒரு இடத்த சொல்றார், சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா. எனக்கு யார் மேலேயும் வெறுப்பும் கிடையாது, யார் மேலேயும் விருப்பும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் ஆல்ரெடி சொல்லிட்டார். அப்போ நான் அப்ரூவலும் கிடையாது, கம்பேஷனேட்டும் கிடையாது அப்படின்னு அவர் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லியாச்சு. கர்மா படி நான் வந்து இந்த லா ஆஃப் கர்மா படி இந்த வேர்ல்ட வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இப்ப கேசவசி ஏதத் வச்சனம் ஸ்ருத்வா, கிருஷ்ணர் சொன்னத அர்ஜுனன் வந்து இப்போ கேட்டு இருக்காங்க. அது கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதத் வச்சனம், கிருஷ்ணர் சொன்ன அந்த வச்சனங்கள்லாம் அவன் வந்து கேட்டுட்டு, கிரீட்டி அப்படின்னா அர்ஜுனன் அப்படின்னு அர்ஜுனா, வேப்பமான, வேப்பமான அப்படின்னா ட்ரெம்பிளிங், நடுங்கிறது. இப்போ அர்ஜுனனுக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே வந்து நடுங்கறதாயிடும். ஏன்னா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவன் வந்து இந்த லா ஆஃப் கர்மாக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் இல்லையா? நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருக்கும் பொழுது லா ஆஃப் கர்மா என்ன சொல்றதோ அது படிதான் நான் வந்து வாழ்ந்தாகணும். அதாவது எஸ்கேப் ஆக முடியாது லா ஆஃப் கர்மால இருந்து. இப்ப எனக்கு வந்து கிராவிட்டி பிடிக்கல அப்படின்னு சொல்லி கிராவிட்டி, லா ஆஃப் கிராவிட்டில இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியுமா அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லார் மேலேயும் தான் வந்து இந்த லா ஆஃப் கிராவிட்டி வந்து அப்ளை ஆகும் இல்லையா? அப்ப எனக்கு பிடிக்கலன்னா நான் இப்ப இனிமே என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? I have to start liking that law. வேற வழியே வந்து நம்மளுக்கு கிடையாது. we have to become mature enough to start liking that law. இதுதான் விஷயம். அதனால வந்து பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை இனிமே பிடிக்கிற விஷயமா நாம ஆகிக்க ட்ரை பண்ணணும். அது பேரு சரண்டர். இப்ப பகவானோட விஷயம் வந்து புரிஞ்ச உடனே
என்ன ஆயிடுறது, என்னோட மெச்சூரிட்டி வந்து என்ன பண்றது, பகவான் கிட்ட என்ன சரண்டர் பண்ண சொல்றது. இப்ப சரண்டர் பண்றோம் அப்படின்னா அதனுடைய பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன, நான் வந்து இந்த சரண்டர் பண்றேன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சரண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஆக்சுவலி நான் பகவானை இன்டெலெக்சுவலா அப்ரிஷியேட் பண்றேன், அவருடைய விஷயத்த நான் வந்து என்னுடைய மெச்சூர்ட் மைண்ட் மூலமா அவரை நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன் இல்லையா. அதாவது அந்த லா ஆஃப் கர்மாவை வந்து நான் ஆக்சுவலி இப்போ அப்ரிஷியேட் பண்றேன், அதை வந்து நான் அக்செப்ட் பண்றத நம்ம சரண்டர் அப்படின்னு சொல்றோம். அதோட பிசிக்கல் எக்ஸ்பிரஷனை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த நடுக்கத்தோட அர்ஜுனன் வந்து அந்த பிசிக்கல் எக்ஸ்பிரஷனை காட்டுறான், அவனோட உடம்பு ஃபுல்லா வந்து அப்படியே ஷேக் ஆகுது. இப்ப பூய ஏவக கிருஷ்ணம் நமஸ்கிருத்வா, இந்த நமஸ்காரம் பண்றான் பகவான் கிருஷ்ணரை வந்து அவன் நமஸ்காரம் பண்றான். இந்த நமஸ்காரம் வந்து எதை இண்டிகேட் பண்றது அப்படின்னா, என்னோட வில்ல நான் வந்து லா ஆஃப் கர்மா கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்றது. பூய ஏவகன மறுபடியும் மறுபடியும் அவன் வந்து கிருஷ்ணர் கிட்ட நமஸ்காரம் பண்றான். அப்புறம் கீத பீதஹா அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த பீடியில உறைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அர்ஜுனனுக்கு அவ்வளவு பயத்துல அவன் வந்து இப்போ இருக்கான். ஏன்னா லா ஆஃப் கர்மா எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கறது வந்து அவனுக்கு இப்போ புரிஞ்சிடுது. அதுக்கு முன்னாடி இந்த லா ஆஃப் கர்மாக்கு முன்னாடி நாமெல்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, ரொம்ப ஒண்ணுமே சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு தூசு மாதிரி தான் நாம எல்லாரும் இல்லையா. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்மால்னஸ், அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா, அதனால வந்து அந்த இண்டிவிஜுவாலிட்டி பிளஸ் அவனுடைய இன்கேப்பபிலிட்டி, அந்த இயலாமை, அந்த லா ஆஃப் கர்மால இருந்து நம்மளால தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிற இயலாமையும் வந்து சேர்ந்து அவனுக்கு வந்து அந்த நடுக்கத்தை கொடுக்கறது. அப்ப இனிஷியலா நாம எல்லாருக்குமே கூட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் இல்லையா. லா ஆஃப் கர்மாலாம் வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும், ரொம்ப பயமாவும் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். பட் மெச்சூரிட்டி வந்து வர வர என்ன ஆகும், இதெல்லாம் வந்து நேச்சுரல் விஷயமா வந்து நாம கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மெச்சூரிட்டினால என்ன பண்ணுவோம், எல்லா விஷயத்தையும் நேச்சுரலாவே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். அது பேரு பக்தி, அததான் நாம பக்தி அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பக்தி வந்து வளர வளர அந்த பக்தி வந்து நல்லா பழுக்கணும். அது ரைப்பன் ஆகும் பொழுதுதான் நம்மளுக்கு டோட்டலா இந்த பயம் அப்படிங்கிற விஷயம் நம்மளை விட்டு போகிறது. ப்ராப்ளம் எல்லாம் போயிடாது, ப்ராப்ளம் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா பயம் அப்படிங்கிற விஷயம் நம்மளை விட்டு போயிடும். எப்போ நம்ம பக்தி பண்ண பண்ண அந்த ஃபியர் வந்து நம்மளை விட்டு போயிடும். அப்ப லா ஆஃப் கர்மானாலதான் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபேமிலியில ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா எப்படி அந்த ஃபேமிலி சேர்ந்தது, லா ஆஃப் கர்மானாலதான் அந்த ஃபேமிலி வந்து ஒன்னா சேர்ந்தது. அதே லா ஆஃப் கர்மா வந்து அந்த ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் நம்மளை விட்டு பிரியணும் அப்படின்னு டிசைட் பண்ணா நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப லா ஆஃப் கர்மானாலதான் நம்மளுடைய பாடி வந்து க்ரோ ஆச்சு. அதே லா ஆஃப் கர்மா படி நம்மளுக்கு இப்போ பாடியில தேய்மானம் இருக்கும்னா, நம்ம பாடி வீக் ஆகும்னா அதை நாம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அத வந்து நான் இப்ப அக்செப்ட் பண்ணிக்க கத்துட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் வந்து கன்சிடர் பண்றான். சகத்கதம், சகத்கதம்னா அவனோட வாய்ஸ் எல்லாம் அப்படியே சோக் ஆகலாம், அதனால வந்து பேசவே முடியல. ஏன்னா இப்ப இந்த அர்ஜுனனுடைய இந்த மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ஆர்டிபிஷியல் மெச்சூரிட்டி இல்லையோ. கிருஷ்ணர் வந்து நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு அந்த விஷயத்த கொடுத்து நீ வந்து இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நேச்சுரலா ரைப்பன் ஆன மெச்சூரிட்டி அது கிடையாது. இப்ப அர்ஜுனன் வந்து இப்ப இதை அப்ரிஷியேட் பண்றான் அப்படின்னு சொன்னா அவனுடைய நேச்சுரல் மெச்சூரிட்டியில இந்த விஷயத்தெல்லாம் அவன் வந்து அப்ரிஷியேட் பண்ணல. இப்ப அவனுக்கு அந்த திவ்ய சக்ஷுகு அப்படிங்கறத கொடுத்தாரு இல்லையா, அது ஆர்டிபிஷியல் திவ்ய சக்ஷுகு. அது எவ்வளவு நேரத்துக்கு ஒர்க் ஆகும், ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒர்க் ஆகும். அந்த திவ்ய சக்ஷுகை தான் நம்ம வந்து கர்மயோகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப கர்மயோகம் ப்ராப்பரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணினாலே இந்த ஃபியர் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இருக்காது. அதனால வந்து இப்ப அர்ஜுனன் வந்து உடம்பு நடுக்கத்தோட பகவான நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு தன்னோட அந்த சோக் வாய்ஸோட அவன் வந்து பகவான் கிட்ட இப்போ பேச போறான். என்ன பேச போறான் அப்படிங்கறத நாம ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். Page number 169, slokam number 36.
स्थाने ऋषिकेश तव प्रकीर्त्या जगत्प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गाः. அர்ஜுனன் வந்து தன்னுடைய ரெஸ்பான்ஸ வந்து ஸ்டார்ட் பண்றான். இதுதான் வந்து ஆக்சுவலி தேர்ட் ஸ்டேஜ். அவனுடைய அந்த மூணாவது ஸ்டேஜ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தெரிய வருது. இப்ப இது வந்து அவனுடைய டிவோஷனை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னு நாம பாக்குறோம். இப்ப இந்த ஆச்சரிய பாவனை ஓவர் ஆயிடுது. பயம் வந்து செகண்ட் ஸ்டேஜ். பயம் கம்ப்ளீட்டா அவனை விட்டு போயிடுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப வந்து தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து இந்த சரண்டர், சரணாகதி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்திருக்கான். அந்த சரணாகதி இருந்தாலும் அவனுக்கு அந்த ஃபியர் அப்படிங்கிற விஷயம் பேக்ரவுண்ட்ல இருந்துட்டே இருக்கு. இப்போ பயம் போகிறது வந்து டோட்டலா பயம் போகணும்னா இட் டேக்ஸ் சம் டைம். நேச்சுரல் மெச்சூரிட்டி மூலமா தான் வந்து இந்த பயம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால போக்க முடியும். இப்ப நம்மளுக்கு வந்து இந்த நேரோ மைண்டட்னஸ், இந்த குறுகிய மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து பயத்தை டோட்டலா நம்ம கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மைண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறதோ, இப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால வந்து வேர்ல்ட அப்ரிஷியேட் பண்ண முடியறதோ, இந்த லா ஆஃப் கிரியேஷனை வந்து நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியறதோ, அப்பதான் நம்மளுக்கு அந்த ஃபியர், அந்த இன்செக்யூரிட்டி அதெல்லாமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வேதாந்தம் படி பார்த்தோம்னா விஸ்வரூப பக்தி மூலமா தான் நம்மளால வந்து நிர்குண பிரம்மன் கிட்டக்கவே ஆக்சுவலி போக முடியும். இந்த ஏகரூப பக்தியில இருந்து கண்டிப்பா நம்ம எல்லாரும் எதுக்கு வந்தாகணும்? விஸ்வரூப அப்ரிசியேஷன் டெஃபினட்டா எல்லாரும் பண்ணி ஆகணும். அது யூனிவர்சல் லா ஆஃப் கர்மா, அப்புறம் லா ஆஃப் தர்மா இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாம நம்மளால வேதாந்தத்துக்கு வர முடியாது. அப்ரிஷியேட் பண்ணாம அகம் பிரம்மாஸ்மி அது வந்து சித்திக்காது. இப்ப வேதாந்தத்துக்கே வராம அகம் பிரம்மாஸ்மி, அகம் சுத்தோஸ்மி, அகம் புத்தோஸ்மி இதெல்லாம் சொன்னா வெறும் லிப் சர்வீஸா இருக்குமே தவிர்த்து ஹார்ட்ல இருந்து வர விஷயமா அது இருக்காது. இப்ப மனசுல வந்து பயம் இருந்துட்டே இருக்கும். சோ இந்த லா ஆஃப் கர்மா வந்து இந்த ஜென்மத்தோடது மட்டும் இல்ல. இந்த லா ஆஃப் கர்மா வந்து எத்தனையோ பாஸ்ட் ஜென்மா பிளஸ் எத்தனையோ ஃபியூச்சர் ஜென்மாவோடதும் வந்து இதுல இப்போ சேர்ந்து இருக்கு இல்லையா? அதனால வந்து இன் டோட்டாலிட்டி நம்மளுக்கு வந்து அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும். அப்போ ஒரு இண்டிவிஜுவலா என்னால வந்து லா ஆஃப் கர்மால இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இப்ப லால இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம வந்து அகங்காரம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வந்து இந்த லா ஆஃப் கர்மால இருந்து ஆக்சுவலி எஸ்கேப் ஆகலாம். அது தெரிஞ்சுக்கணும்னா எங்க வரணும்? வேதாந்தத்துக்கு தான் நாம வரணும். வேதாந்தத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த வேதாந்தம் சொல்ற விஷயம் வந்து நம்மளுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா இந்த விஸ்வரூப தரிசனம் இல்லாம வேதாந்தம் சொல்ற அந்த விஷயம் நம்மளுக்கு புரியாது. அப்ப அகங்காரம் வந்து என்ன ஆகும்? என்ன க்ரோ ஆகி அப்புறம் அந்த அகங்காரம் இல்ல அப்படிங்கறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப வாழைப்பழம் இருக்கு, அந்த வாழைப்பழத்தோட தோல் எவ்வளவு காலத்துக்கு அந்த வாழைப்பழத்துக்கு இம்பார்ட்டன்ட்? அது ஃபுல்லா க்ரோ ஆகிற வரைக்கும் அந்த வாழைப்பழ தோல் தான் வந்து அந்த பழத்தை வந்து காப்பாற்றும் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய அகங்காரமும் வந்து ஃபுல்லா ரைப்பன் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த அகங்காரத்தை நம்மளால வந்து ஷெட் பண்ண முடியும். அப்போ விஸ்வரூப தரிசனம் மூலமா தான் இந்த அகங்காரத்தை வந்து நாம ரைப்பன் பண்ண வைக்கணும். அகங்காரம் நல்லா வந்து க்ரோ பண்ண வைக்கணும். அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா வேதாந்தத்துக்கு வந்தா வேதாந்தம் என்ன பண்ணும்? அந்த அகங்காரத்தை ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடுறது. அதான் உருவா ருகமிவ பந்தனா மிருத்யோர் முக்ஷீய மாமிருதார். இப்போ அகங்காரம் ரைப்பன் ஆகாம நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியாது. அர்ஜுனன் சொல்றான், இப்ப எனக்கு நன்னா புரியுது. ஏன் வந்து பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் உன்னுடைய குளோரிய வந்து பாடுறா அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ எனக்கு நன்னா புரியுது அப்படின்னு நம்ம சொல்றான். எப்படி எல்லாரும் உன்னை அப்ரிஷியேட் பண்றா அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அவள்லாம் எப்படிப்பட்ட மக்கள்னா மெச்சூர்டு பீப்புள், டோட்டல் விஷன் இருக்கிற பீப்புளா அவள்லாம் இருக்கா.
அட் தி சேம் டைம் நேரோ மைண்டட் பர்சனா நாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? விஸ்வரூபத்தை பார்த்தா நம்மளுக்கு என்ன ஏற்படும்? பயம் ஏற்படும். நேரோ மைண்டடா இருந்தா பகவானையே நாம எப்படி பார்ப்போம்னா காஸ் ஆஃப் ஃபியரா பார்க்க ஆரம்பிப்போம். இது பண்ணினா பகவான் கண்ணை குத்துவார், அது பண்ணினா பகவான் கையை வெட்டிடுவார். அந்த மாதிரிலாம் நம்ம சின்ன வயசுல அப்படிதானே சொல்லி வளர்க்குறா இல்லையா? அதெல்லாம் எதுக்கு சொல்லி வளர்க்குறா? அப்பெல்லாம் இம்மெச்சூர்டா இருப்போம் நம்ம. பட் மெச்சூரிட்டி வந்தாலும் அப்படியே நம்ம பகவானை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பகவானை பார்த்தாலே பயம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருக்கும். அதனால சொல்றான், இம்மெச்சூர்ட் பீப்புள் உன்னை பார்த்து பயப்படுறா, ஆனா மெச்சூர்ட் பீப்புள் உன்னை ஸ்துதி பண்றா, உன்னை குளோரிஃபை பண்றா. ஹே ரிஷிகேஷ தவ பிரகீர்த்தியா, ரிஷிகேஷனா கிருஷ்ணர், தவ பிரகீர்த்தியானா உன்னை ஸ்துதி பண்றது மூலமா, உன்னோட விஸ்வரூபத்தை குளோரிஃபை பண்றது மூலமா ஜகத் பிரகிருஷ்யதி. இப்ப மெச்சூர் பீப்புள்லாம் என்ஜாய் பண்றாளாம், பகவானை ஸ்துதி பண்ணி அவெல்லாம் அது மூலமா ஆனந்தத்தை அடையறா. தே ரிவல் யூ அப்படிங்கிறா. ஏன்னா டோட்டாலிட்டி அதனுடைய பியூட்டி எங்கேயோ இருக்கு. இப்ப நாம சந்தோஷப்படுறோம்னு வச்சுக்கோங்க, நாம எதை நினைச்சு சந்தோஷப்படுவோம்? நம்ம ஒரு 4-5 பேரோட அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம்ல, அவன் மூலமா நம்மளுக்கு ஏதோ ஒரு அல்ப சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அந்த சந்தோஷத்தையும் இந்த டோட்டாலிட்டிய பாக்குறது மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தையும் கம்பேர் பண்ணா எது பெருசு? டோட்டாலிட்டி கொடுக்கிற ஆனந்தம் தான் ரொம்ப பெருசு இல்லையா? அப்போ அந்த விஷயத்த கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இண்டிவிஜுவல் சந்தோஷம்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம சொல்லலாம், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னா தங்களோட குழந்தைகளோட குரலை கேட்கிற வரைக்கும் பாக்கி எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குழந்தைகள் தான் பெஸ்ட், அவளுடைய குரல் தான் பெஸ்ட்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு அவளோட இருக்குன்னு அர்த்தம். அதை மட்டும் நம்ம என்ஜாய் பண்றோமா? அது கூடவே என்னமும் இருக்கும் நம்மளுக்கு அவ மேல, ஆர் அவளை பத்தி நம்மளுக்கு பயமும் கூடவே இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அவள்லாம் நாளைக்கு எப்படி அவளோட லைஃப லீட் பண்ண போறாளோ, அவளுக்கு என்ன ஆகுமோ, நான் இல்லைன்னா அவ எப்படி அவளோட லைஃப மேனேஜ் பண்ணுவாளோங்கிற ஆங்ஸைட்டியும் கூட இருக்கும். ஆனா டோட்டாலிட்டிய நம்ம அப்ரிஷியேட் பண்றது மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற ஆனந்தத்தோட டைமென்ஷனே டோட்டலி டிஃப்ரெண்ட். அது ரொம்ப கொஞ்சம் பேர்னாலதான் டோட்டாலிட்டியோட விஷயத்த அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதாவது விஸ்வரூபத்தை கொஞ்சம் பேராலதான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். அர்ஜுனன் சொல்றான், அது எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னா. பிரகிருஷ்யதி அப்படின்றாங்க. பாக்கி பேர்லாம் பண்றது மூலமா என்ஜாய் பண்றா. அவ உன்னோட விஸ்வரூபத்தோட அட்டாச் ஆகிருக்கா. அதாவது நேரோ அட்டாச்மெண்ட்ல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப நாமெல்லாம் எப்படி அட்டாச்சா இருக்கோம்? யாரோட அட்டாச்சா இருக்கோம்? நம்மளுடைய சொந்தக்காரா ஒரு 4-5 பேரோட அட்டாச்சா இருப்பாங்கன்னா, இந்த வைஸ் பீப்புள்லாம் எதோட அட்டாச்சா இருக்கா? பகவானுடைய விஸ்வரூபத்தோட அட்டாச் ஆகி இருக்கா. அப்போ எதர் நான் என்ன பண்ணோம், என்ன டோட்டலா எல்லாத்தோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், இல்லைன்னா டோட்டலா எதோடையும் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்காம ஜீரோ ஐடென்டிபிகேஷனோட இருக்கணும். பட் நாம என்ன பண்றோம், கொஞ்சம் பேரோட மட்டும் நம்மளுடைய ஐடென்டிபிகேஷன் வச்சுட்டு டோட்டாலிட்டியை நாம மிஸ் பண்ணிடுறோம். அப்படி இருக்கிறது பேர் நேரோ மைண்டட்னஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ரக்ஷாசி, ரக்ஷாசினா எல்லா ராட்சசர்களும் உன்னை பார்த்து பயப்படுறா அப்படிங்கிறான். பீதானி, யாரெல்லாம் தர்மத்தை அப்ரிஷியேட் பண்ணலையோ அவளுக்கு எல்லாம் என்ன ஆகும்? பகவானை பார்த்தாலே பயம் தான் நேச்சுரலா ஏற்படும். யாருக்கு போலீஸை பார்த்தா பயம் வரும்? திருடனுக்கு தான் போலீஸை பார்த்தா பயம் இருக்கும். அப்ப யாரெல்லாம் தர்மத்தை ஃபாலோ பண்ணலையோ அவளுக்கெல்லாம் பகவானை பார்த்தா பயம் ஏற்படும். ஏன்னா லா கர்மா படி நானு நடக்கல அப்படின்னா ஆப்வியஸா எனக்கு பகவானை பார்த்தாலே பயம் ஏற்படும். அந்த அதார்மிக் மக்கள் கீதானி உன்னை பார்த்து பயப்படுறா. அவள லா கர்மால இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றா. எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? திரவந்தி, எப்படி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாளாம்? ஆளுக்கு ஒரு திசையில தெரிச்சு ஓடுறாளாம். திரவந்தி, லோக்கல் போலீஸ் கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிடலாம், ஆனா லா கர்மால இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. சித்த சங்காக சர்வே, எல்லா சித்த புருஷர்கள் ஞானிகள் எல்லாம் இருக்கா இல்லையா,
யாருக்கு வந்து வாட் இஸ் வாட் அப்படின்றது தெரியுமோ அவ எல்லாரும் என்ன பண்றா, சர்வே நமஸ்யந்தி, எல்லாரும் வந்து உனக்கு நமஸ்காரம் பண்றா. அப்ப அவளுக்கு வந்து என்ன தங்களுக்கு நடந்தாலும் வந்து அவளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அந்த அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கு, நேச்சுரலா அவளால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லாம அவளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. என்ன ப்ரே பண்றாளாம் அவளாம் அப்படின்னா, எந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மனோபாவத்தை எனக்கு கொடு, அந்த ஆட்டிடியூட் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவ கேக்குறான். அப்போ அதை ஹேண்டில் பண்ற அறிவையும் ஸ்ட்ரென்த்தையும் எனக்கு வந்து கொடு. இப்போ சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் அப்படின்னா, அந்த தஸ்மாத பரிகாரியே இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்னா let me accept the choiceless situation. ஆனா அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து நீ விடத்தை கொடு அப்படின்னு தான் அவ எல்லாமே வந்து ப்ரே பண்ணிக்கிறா. இது பேரு நமஸ்காரா. சர்வே சித்த சங்காக, அப்ப எல்லா வைஸ் பீப்புளும் வந்து உனக்கு நமஸ்காரம் பண்றா அப்படின்னு சொல்றான். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு ஸ்லோகம் நம்பர் 37, பேஜ் நம்பர் 169. கஸ்மாச்ச தேன நமேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மணோப்யாதிகர்த்ரே அனந்த தேவேஷ ஜகன்னிவாச த்வமக்ஷரம் சதசப்தபரம் யத். யாரெல்லாம் வந்து பகவானுடைய டோட்டாலிட்டியை வந்து அப்ரிஷியேட் பண்றாளோ அவெல்லாம் நேச்சுரலாவே வந்து உனக்கு நமஸ்காரம் பண்றா அப்படிங்கிறான். இப்போ இந்த ஐன்ஸ்டீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து சொல்றார், the more I am studying the creation, I cannot but surrender or appreciate the glory of Lord அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டோட்டாலிட்டியை வந்து அப்ரிஷியேட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு என்ன ஏற்படும்னா வினயம் ஏற்படும், ஹியூமிலிட்டி அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு நேச்சுரலா இருக்கும். அதனால அர்ஜுனன் கேக்குறான், அவெல்லாம் எப்படி உனக்கு நமஸ்காரம் பண்ணாம இருப்பா அப்படின்னு கேக்குறான். நேச்சுரலாவே வந்து அவ உனக்கு நமஸ்காரம் டெஃபினட்டா பண்ணுவா, பண்ணாம இருந்தாதான் ஆச்சரியம் அப்படின்னு அர்ஜுனன் வந்து இங்க சொல்றான். அப்ப டோட்டாலிட்டியோட விஷயம் புரிஞ்ச உடனே, அதாவது இந்த கிரியேஷனுடைய எந்த ஆஸ்பெக்ட நாம படிச்சோம், இப்ப இந்த விஸ்வரூப தரிசனம் படிக்கிறோம் இல்லையா, இது படிச்சுட்டு வேற எந்த விஷயத்தை எடுத்து நமக்கு ஒரு சயின்ஸோ இதுவோ எதை எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு என்ன ஏற்படும்னா பகவான் மேல ஒரு ரெவரன்ஸ். ஒரு குட்டி பூச்சியை பார்த்தா கூட நம்ம வந்து இப்ப என்ன பண்ணுவோம், எவ்வளவு அழகா பகவான் வந்து இதை படைச்சிருக்காரு பாரு. அப்புறம் ஒரு பெரிய மலையை பார்த்தா என்ன சொல்லுவோம், எவ்வளவு அழகா வந்து இந்த கிரியேஷன்ல இந்த விஷயம் எல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு பகவான் மேல நம்மளுக்கு இன்னும் ரெவரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ன பண்ணுவோம், பகவானை நினைச்சு நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து அர்ஜுனன் சொல்றான், எப்படி வந்து அவ உனக்கு நமஸ்காரம் பண்ணாம போவா. சயின்டிஸ்ட் மாதிரி நாம இருந்தோம்னா வெறும் ஆச்சரியத்தோட நிறுத்திடுவோம். இதே நம்ம உண்மையா பக்தி இருந்ததுன்னா ஆப்வியஸா நம்ம பகவானுக்கு நமஸ்காரம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்ப யாருதான் உனக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டா, யாராவது பண்ணல அப்படின்னா அது என்ன காமிக்கிறதுன்னா அவளுடைய சின்ன புத்தி, அந்த அல்ப புத்தி இல்லையே, அதுதான் வந்து அது காமிக்கிறது அப்படிங்கிறான். அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் நம்ம என்ன பண்றான்னா வெறும் சிம்பத்தைஸ் பண்ணலாம். பாவம் இவாளுக்கு பகவானுடைய அருமை தெரியல அப்படின்னு அவளை பார்த்து வேணா சிம்பத்தைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய பாட்டு கச்சேரியை வந்து ரசிக்க தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைக்கு இன்னும் அதை ரசிக்கிறதுக்கான அந்த சென்சிட்டிவ் மைண்ட் இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். அது மாதிரிதான் இப்ப இந்த நாஸ்திகாஸ்லாம் பகவானை பத்தி இப்படி பேசினா என்ன அர்த்தம், அவளுக்கு மெச்சூரிட்டி ஏற்படலை அப்படின்னு தான் நாம சொல்லலாம். தஸ்மாத் சதே ந நமேரன், ஏன் வந்து உன்னை பார்த்து பகவான்லாம் உன்னுடைய பக்தர்கள் ஆக மாட்டா அப்படின்னு அவன் கேட்கிறான். அவ கொஞ்சம் சென்சிட்டிவ் மைண்டோட இருந்தாலே போறோம், எல்லாருமே உன்னோட டிவோட்டியா ஆயிடுவா, உன்னோட குளோரி அப்படிப்பட்டது அப்படின்னா. கரீயசே கிரேட்டஸ்ட் அப்படின்னு கரீயசே பிரம்மனோ வியாதி கர்த்தரே, நீ எவ்வளோ கிரேட் அப்படின்னா அந்த கிரியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாஜி இருக்காரே அவரையே படைச்சது நீ தான், பிரம்மனோ வியாதி கர்த்தரே அப்படின்றான்.
அந்த புராணங்கள்ல கேட்டிருக்கோம் இல்லையா, விஷ்ணுவுடைய நாவி கமலத்திலிருந்து வந்தவர் அந்த பிரம்மாஜி, அவரே வந்து நீ தான் கிரியேட் பண்ணின அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பகவான பத்மநாபகான்னு சொல்றோம் இல்லையா. ஓ ஈஸ்வரா வந்து சமஷ்டி காரண சரீரம், பிரம்மாஜி சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம். இப்ப புராணிக் அப்ரோச்ல விஷ்ணுவுடைய நாபிலேருந்து ஒரு தாமரை, அந்த தாமரையிலேருந்து பிரம்மா வந்தான்னு பார்ப்போம்ல. இப்ப வேதாந்திக்கா நம்ம பார்த்தோம்னா ஈஸ்வரா வந்து சமஷ்டி காரண சரீரம், பிரம்மாஜி வந்து சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம். அப்போ காரண சரீரத்திலிருந்து தானே சூக்ஷ்ம சரீரம் வந்திருக்கணும் இல்லையா. அப்போ பிரம்மன இப்ப வந்து இங்க இருந்து பிரம்மனா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தூக்கி போட்டக்கூடாது. பிரம்மனா இந்த இடத்துல வந்து பிரம்மாஜி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அனந்தஹா, நீ எப்படிப்பட்டவனா இன்ஃபினிட் லிமிட்லெஸ் அப்படிங்கிறான். அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து உனக்குள்ள இருக்கு, டைம் அண்ட் ஸ்பேஸே உனக்குள்ளதான் இருக்கு. தேவேஷ, தேவேஷனா தேவர்களுக்கெல்லாம் தேவனே கடவுளே. ஜெகன்னிவாச, ஜெகன்னிவாச அப்படின்னா இந்த யூனிவர்ஸுடைய உறைவிடம், அபோர்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்டையர் யூனிவர்ஸே வந்து உனக்குள்ளதான் இருக்கு. துவம் அக்ஷரம் சதசத் தத் பரம், நீதான் வந்து காஸ் அப்படிங்கிறான், நீதான் வந்து எஃபெக்ட் அப்படிங்கிறான். இப்ப நீதான் காரிய ரூபக, நீதான் காரண ரூபக, நீதான் காரிய காரண விலக்ஷண ரூபக அப்படின்னு ஒரே வேதாந்திக் பரமா வந்து இப்போ அர்ஜுனன் வந்து பேச ஆரம்பிச்சான். அதனால அதனுடைய டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.